காம பார்வை இல்லடா ஊம பார்வை. நான் மருதமணி தான் பொம்பளை வேஷம் போட்டு வந்தேன்னு நினைச்சு பார்த்தேன். மூடு முத உனக்கெல்லாம் இந்த பொம்பளை வர்றதுக்கே பெருசு. வர வர உன்னை யாருமே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது முத. இது வந்து பெருமைப்படணும். யாருக்கு யாரை பிடிக்கல? கல்யாணம் பண்ணிட்டு போனோட்டு வேணாங்குதுங்க. யார? என்னையவா? ஆமா. என்னைய பிடிக்காத பொம்பளை நாட்டில் இருக்கா? இருக்கா? ஓடி சூத்து ஊத்தி முண்டை போடா லூசு பேல. கணேஷ் போயில ஓடுறேன் போட்டு தரவா? எதுக்கு? வேலைக்கு உன்னையெல்லாம் எவனும் நாடகம் இல்லைன்னா சித்தாள் வேலைக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. உன்னையெல்லாம் எவனுமே கூப்பிட மாட்டேன். புகழா இல்லைன்னா யாரு இல்லைண்ணா புகழா இல்லைன்னா யாரு போடி முண்டை சரிதான் போடா இவனே. அதை டான்ஸை போட சொன்னா வத்த முண்டையை போட்டு வச்சு பப்பனை போட சொன்ன நம்பர் பொறுக்கி பேரை போட்டு வச்சிருக்கீங்க. உள்ளவா என்ன அந்த கம்பெனி கொடுத்தீங்கன்னா 100 ரூபா சேர்த்து. அடே அப்போ உனக்கு கம்பெனி கொடுத்தா அப்படித்தான் இருக்கும். ஏன் கோவப்படுறீங்க? வாடி பையன் ஆடா இந்த அங்கா வர முடியாது. அவன் என்ன நக்கிறதுக்கு நடத்துக்கு என்னது புடுங்கிறதுக்கு நீ போட்ட வேணும்னு எங்கே வாடா? எனக்கு மருமகதே வேணும். இன்னைக்கு ஃப்ரை ரைஸ் வாங்கிட்டு சொல்லி வாங்கிட்டு வரல. என் தங்க நீ நல்லா இருக்கணும் தான். உனக்கு ரெட்டை பிள்ளையா பறக்கணும். மாமா கிளுகிழுப்பு வாங்கிட்டு வந்து உன் கவட்டுக்குள்ளே ஆட்டணும். கிளுகுல வந்து ஏன் கவட்டுக்குள்ள ஆட்டணும்? நீ வரியா? உன் குழந்தை கவட்டுக்குள்ளே பிறை திணி பையன் மகளே. லூசு போய் வேணே. லூசு லூசுன்னு எங்கள் அப்பா உனக்கு தெரியுங்க. என்னது இது பறக்கி திரும்பி எங்கள் அப்பா லூஸாக இருந்தால் கொஞ்சம் நூலை சுற்றிக்க. என்னதான் சுத்தினாலும் அது டைட் ஆகாது. அப்போ கிரிச தடவிக்க. என்ன இதுக்கு ஏற்கனவே கிரிசு தடவி கிரிசு தடவி போச்சு மட்டும். நீக்கிறக்காரனை உள்ள இருந்து வர சொல்ல. உன்னால பண்ண முடியாது. நீக்கிறக்காரன் தான் வருவேன். ஜேஜிபி டிரைவர்தான் ஜேஜிபி ஓட்டு கற்றுக்கிறோம். சரி அதுக்கு நீக்கிறக்காரன் அவன் பல ஆங்கிலம் அவன் பண்ணுறான். அப்போ உனக்கு ஒரு ஆங்கிலையும் பண்ண தெரியாது. எங்கால ஊரா சீமக்கரை வாடிப்பு தானே. என்னது அங்கே போய் தான் அம்புட்டு இப்படி இருக்குது. எப்படி இந்த மரத்தை பிடிக்கிட்டு போயிடுவேன். முன்னுண்டுமே நானே பற்றிய சரி கட்டிக்கிட்டு இருக்கேப்பா. அஞ்சுதா உலகத்திலேயே அந்த வீரத்தையும் ரோசத்தையும் கட்டி காத்தவன் ஆம்பளை. அந்த ஆம்பளைக்கு உறுதுணை இருக்க பொம்பளை. என்னத்தனை வீரத்தை ரோசனை கட்டி என்ன பண்ண போற? ஆமா என்னத்த உருவனு உருவலைய உறுதுணையா? உறுதுணை கிடையாது. பெண் என்பவள் ஒரு ரீப்பர். சரி நீனு ஆம்பளை ஆணி. இங்க இருங்க. ஆணி அடிக்கடிக்கு ரீப்பர்ல இறங்கும். அப்படி கிடையாது. ரீப்பர் இந்த ஜாயண்ட் இந்த ஒர்க் அந்த ஹெவி போர். ரீப்பர்ல அதிகமா ஆணி போர் இருட்டுக்குள்ளே அக்க போர் பேபி. உனக்கான கப்ளிங் இந்த ஓஸ் ஏலம் 100 ரூபாய். ஓஸ் கேக்குறவங்க கேட்கலாம், கப்ளிங் கேக்குறவங்க கேட்கலாம். இதென்ன ஏலத்துல விட்டு இருக்க நான் கேக்குறேன். சரி அது என்ன? ஆணிய ஒரேதா புடிங்கி தள்ளி இருந்துருச்சுக்க. இருங்க தங்கச்சி. என்ன இருங்க அண்ணே? கொஞ்ச நேரத்துல லேகியத்தை எடுக்கிறேன். ஆமா லேகியத்தை எடுத்து போட்டு என்ன வந்து கையில வச்சு தான் பார்க்க முடியும். கப்ளிங் ஓஸ்ன்னு சொல்லும்போது கோவப்பட்டேல. அது என்னன்னு விளக்கம் சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். கப்ளிங் இது நான் விளக்கம் சொல்லணுமா? அந்த அவங்களுக்கே தெரியுமா? கப்ளிங் என்பது என்னது? போர். அப்படின்னா இந்தியாவுக்கும் அயல் நாட்டுக்கும் போர். அதில் சுருங்குனவர் தான் அவர். கீழே போட்டு போயிட்டார். ஓசை எடுக்க வந்திருக்கார். கப்ளிங் இந்த வட்டம் கிடச்சி. இவர் பெருங்கொண்ட கப்ளிங் பார்த்தவர். அதனால தான் பெருமாள் நாட்டில் 2 ஏக்கர் நிலமத்தை வித்துட்டார். செருப்பை போட்டுட்டு போ அடி. செருப்பை கட்டி கூட எண்ணெய் அடி வந்தது. கப்ளிங் என்பது என்னதியா? அதுதான் ஒன்னது. கப்ளிங்னா என்ன ஒழுங்கு முறையா சொல்லிடு. எல்லாத்துக்கும் நீ கப்ளிங்ன்றதை ஓப்பனாக சொல்ல போறேன். சொல்லுங்க. 7 அடுக்கு மாடி கப்ளிங் வா. பூரா முன்னு தெரியும். எதில் போய் முடியும்னு பார்ப்போம். 7 அடுக்கு மாடியிலே போட்டு ஓசை ஏற்றினாலும் எத்தனை கட்டடங்கள் பூச்சி வேலையில் கொஞ்சம் திட்டா இருக்கும். திட்டா இருக்கும்போது வளைவுகள் இருக்கும். அதிலே கப்ளிங் கொண்டுதான் ஜாயிண்ட் டொங்காஸ் கலைகிறான். மொட்டை மண்டப புழக்க வாங்க போற வாங்க. நான் பிளம்பிங் மேனா, நீ பிளம்பிங் மேனா? இப்போதான் ஓசை இழுக்கிறேன். அதுக்குள்ள கிரிசை வச்சுட்டே ப்ரோ. ஜாயிண்ட்டை வச்சு நூல் பப்பிக்கு அணகுண்டா. இந்த ஜாயிண்ட் இந்த லாங் அப்படின்னு என்ன? அதே லாங் என்னையா? உன் கப்ளிங். ஏன் கப்ளிங்க? கப்ளிங் என்னத்த நீ சொல்ற? நான் ஏய் தெரிஞ்ச ஆம்பளைய மூத்திரத்தை குடி. உனக்கு புத்தி? நீ அவங்க மூத்திரத்தை வாங்கி நீ குடி மொத. என்ன அதை குடிய சொல்ற? இருக்கிற பொம்பளைங்க மூத்திரத்தை வாங்கி நீ குடி. அருமையான வாசம். பெண்கள் மூத்திரத்தை கூட குடிப்பேன் எம்கேஆர். ஆம்பளை மூத்திரத்தை செருப்பிட்டு அடிச்சாலும் குடிக்க மாட்டேன். ஏன்? ஒரு நாளைக்கு ஒரு பிராண்டை மாத்துறேன். ஏற்கனவே குடிச்சு பார்த்து இந்த யூரின் இந்த விஷம் அரளிவதைக்கு சமம். கோமியம் ஆளுக்கு கால் மாறுது. கத்த தம்பி ஒரு அளவு தான். விபூதி அள்ளி போட்டேன்னு வை ஓதம் 70 டன் ஆயிரும். அப்புறம் இங்கேயே மிதந்துக்கிட்டே தெரியுவேன். இது எதுக்கு உடனே பேச? ஏன்னா
இந்த நாடகத்தில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றமுன்னு நீ அங்கேருந்து பேக்கை தூக்கிக்கிட்டு ஓம் பேக்கை தூக்கிட்டு வந்தவாரு. அது பேக்கு, இது கேக்கு. சின்னதாக இருக்குல்ல. ஆனால் உன்னை போன்று உழைச்சி வாழக்கூடிய தமிழச்சியை எம்கேஆர் தலை வணங்குறேன். தொடர்ந்து உங்கள் கலைப்பணி தொடரட்டும். நல்ல பயலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சென்னையாகணும். பிரச்சனை இல்லாமல் வாழ்த்துற. அப்புறம் ஏன் பிரச்சனை இல்லாமல் வாழணும் மேடம். அப்படி தெளிவா வச்சிருங்க. அப்படிலாம் வாழ பிரச்சனை இல்லாமல் வாழ முடியுமா? எங்கே அந்த கப்ளிங் மண்டை வாயை சுத்தம் பண்ண போயிருக்காரு. சால நல்ல அங்கே நல்லா தெரியல கூட இங்கே வந்து பாடு. காலை தூக்கும்போது நல்லா தெரியும். சால நல்ல கடந்து வாடி புள்ள கண்டார் பேட்டையா தாண்டி வாடி ஓட நல்ல கடந்து வாடி புள்ள ஓடி போவோம் புதுக்கோட்டை. ஓட நல்ல கடந்து வாடி புதுக்கோட்டை ஓடி போவோம் புதுக்கோட்டை. இது என்ன விசித்திரமா இருக்குது. சாடனல்ல கடந்து பாடிக்கொள்ள தேபிடிக்க முத்தமும் கொடுடா. பொறுமசாமி 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 இப்பதான் சரி கட்டி வச்சிருக்கேன். தள்ளிட்டு போயிடாதடா. ஏய் போயிடாத. கண்டங்கருவ பாம்பு மாதிரி உன் சீமக்கருவே ஒடிச்சிருவேன். சால நல்ல ஆஹா இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல எங்கனையும் பார்க்கல. ஓ முண்டை புண்ணுவத்தி முண்டை. சால நல்ல சால நல்ல கோவப்படுறீங்க வந்தோட்டி. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அப்படி தெளிவா சொல்லுங்க. சத்தியா ஆனா யானைக்கு ஓனே ஜோடி. ஆனா ரெண்டு பேரும் பொருத்தம் நல்லா இருக்கு. புள்ள வளர்ந்துச்சுன்னு வைவேன் மசுர புடுங்கின மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கிறீங்க போங்க. அடி லபாடி முண்டை. அந்த தகடை ஒரு 2 ரூபாய்க்கு வாடகை கொடுவேன். கம்பு கூட்டில் வெட்டி வள சீரழிச்சு கண்டக்கரு. ஏய் இருடா பேப்பாயமேனே. ஆனா நீங்க அண்ணி அண்ணி நான் ஆம்பளை ப்ரோ. இப்போ தானே துவையை அரைக்கிறதுக்குள்ளே அம்மிக்கல்ல போட்டு ஆடிக்கிட்டு இருக்க மயிர் மேனே. வாடா என்ன மாமா மாமான்ற தூமி குடிக்குமானே. மாமா மயத்தை புடுங்கனே மாமே. ஏய் இங்கே வாடி பக்கத்தில் வா. ஏய் ஓனே உனக்கு தான் சரி கட்டுறேன். ரெண்டும் ஜரி கட்டி அப்படியே தகத்து எடுத்துற போது அரிசியே ஓடாம இப்படி புடைய பட்டி ஓட்டுறேன் பாரு. என்ன வருது வெறுங்கல் ஆட்டிட்டு தெரிஞ்சா அப்படித்தான். அண்ணி 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 அண்ணே விட்டுச்சு. அண்ணனை சும்மா ஏத்துக்கு. என்னமா சொல்ல வர்றாரு அவரு? வேகம் அடிச்சுக்காதீங்க. மணப்பாறை தாண்ட மாட்டேன். ஓ குருட்டு முண்டை மணப்பாறைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் சம்பந்தம் இல்லை? மணப்பாறையில இருந்து 14 பேர் வாங்கப்பட்டிருக்காங்க. ஏன் சம்பந்தம் இல்லை? மணப்பாறைக்கு நக்கிறதுக்கா வர. சரி சரி நான் எங்கேயும் போகலப்பா. யாராக இருந்தாலும் எந்த ஊரையும் தாண்ட முடியாது. போகலாம். தாண்டினா டவுசர் கிழிஞ்சிடும். அண்ணே உன் ஹேர் ஸ்டைலை மட்டும் காட்டாதுண்ணே. சடம் வந்த சடனாகி ஒன்றுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். வாயை பாருங்க அத்தா. பொம்பளை மூஞ்சியை பாருங்க தாய். புதுசாக கல்யாணமான பொம்பளை மூஞ்சியை பார்த்துட்டு நீ பிள்ளை வத்தேன்னா ரெட்ட பிள்ளை சுகப்பிரசமாக. நான் டான்ஸ் இல்லை ப்ரோ. நான் எங்கிட்டாலும் குத்தி ஆகணும். அது எங்கன குத்தினாலும் சரி. அவ்வளவுதான். எங்க அந்த பிள்ளை? அந்த பிள்ளை எதுக்கு நம்மளுக்கு? அந்த பிள்ளை எதுக்குடா நம்மளுக்கு? மருமகடா. மருமகதான். வேணானா போ. சால நல்ல சாலை
எங்கண்ணே போட்டாங்க சால நல்ல என்னடா வரும்போது ரோடு தானே போட்டாங்க சால போயிரு மரியாதை போயிரு விட்ட நல்ல ஆஃப் பண்ணு எல்லாம் கிளம்பு கிளம்பு பெட்டிக்கிட்டு எடுத்து வைங்கப்பா என்னப்பா கிளம்புங்க தாத்தா கிளம்பி பாருங்க போய் ஓடிடு எல்லாம் காலியாரிப்பா பைக்கெட் ஆஃப் பண்ணுப்பா கேமரால கால் வேணும் கேமரா போடு இன்னும் 5 நிமிஷம் கொலை விழுந்தாலும் உங்களுக்கு என்ன சாலை நல்லன்ற இப்ப வீடு நல்லன்ற வாசல் நல்லன்னு நல்லெண்ண விளக்கண்ண பிரபராஜனே இதுக்கு ஒரு வாசி பண்ணியே அவ என்ன நல்லெண்ண விளக்கண்ணன்ற ஆமா ஆமா விளக்கண்ண நல்லெண்ண அவர் ரொம்ப சோதிக்காதீங்க. என்ன ஆனாச்சு அப்புறம் வெண்ணைய வச்சு போட்டு நீ என்ன வாங்கி அத்தை அப்படி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சடனாய் முண்டை போகும்போது அப்படியே தாயோ விளக்கணும் கரையான் புத்தை இடிக்கிறது அது புத்த இடிக்க நகத்தை கூட முடியாது பாட்டு மறந்து சாலை நல்லன்னு சொன்னா நோத்தா கொலை விழுகும்டா நீ அங்கிட்டு போடி எத்து பண்ண முண்டை இங்க இருங்க ஆள் பிரிச்சுக்கிட்டே இருக்கணும் உக்காத ஏன் மண்டி ஓடுவீங்களா ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த அலோ மிஸ்டர் வேப்பன மண்டை நீ தான் சட்டையை பிடிச்ச அப்பதான் பிடிச்சேன் நான் இப்போ பிடிச்சேன் சரியா போச்சு கையெடு அப்போ நான் கையெடுக்க நான் வாங்கி கொடுத்த பட்டாணி கலை தான் வாங்கி கொடுத்த உளுந்த வடைய கொடு சாரி சேம் டியூ ரைட் ஆனா இப்ப பிடிச்சிட்ட கைய எடுத்துட்டு இன்னொரு வட்டம் பிடிச்ச பரவாயில்லையே சொன்ன மாதிரியே பிடிக்கிறேடா எப்பதே வேகமா அடிச்சுக்குவீங்க எரிச்சல வருதா இல்லையா ஆம்பளை சண்டை ஓடும் போது எந்த ஒம்பளை உள்ள போனானா காங்கிரட் முக்கியம் கைய விடுண்டு ஏய் கைய விட போறியா விட சொல்ல மாட்டேன் சரி கைய விடுங்க ஐயா நகமா இருக்கே கைய விரல உடைச்சே அப்படின்னு நினைச்சுக்க அடி வந்தாலும் வாடி மதுரை சொன்ன முதாண்டி போனாலும் போடி லண்டன் போயலதாண்டி டைட்டா இருந்தா அதுக்கு பேர் பெல்ட் லூசா இருந்தா அதுக்கு பேர் பெல்ட் கிடையாது எப்படி கடுக்கு புடுக்கு ஏய் கடுக்கு சுத்துதா சுத்தனா தள்ளி விட வேண்டியதானே அங்கிள் அங்கிள் அந்த ஆண்டி ஒத்து வர மாட்டாங்க அங்கிள் அவங்க ஒருத்தர் வா நம்ம ரெண்டு பேரும் குத்தாட்ட போடுவான் டபக்கு 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 நமக்கு அண்டங்கரு வாடா எங்கடா நம்ம ரெண்டு பேரும் கிட்டி வாடா வாடா எப்படி வாடா ஏ வாடா வாடா அந்த பிள்ளையும் தள்ளி விடுது இவனும் புடிச்சுக்கிட்டு இழுக்கிறியா இன்னும் தள்ளி விடுறியா விழுந்ததுல விதரில் அடிச்சிருச்சு அதை வெளியே சொன்னா காசு கொடுக்க மாட்டேன்னு அப்படியே கண்ணு மிதக்குது உன்னை அதே மாதிரி சுத்தி அதை அடிச்சதுல கொஞ்சம் தைலம் போட்டு விடுறியா அவ்வளவுக்கு வீக்காவா இருக்கு எனக்கு கை நடுங்க நீங்க போட்டு விடுறீங்களா கிரகத்துக்கு நான் இதுல போட்டுறேன் நீங்க போட்டு விடுறீங்களா என்ன கிரகத்துக்கு நான் 1500 தரேன் சம்பளம் உனக்கெல்லாம் 1500 பிதுக்கு மருந்து 300 ஆக மொத்தம் என்ன ரூபா ஏன் அன்னை மாறுகளா செவ்வாய்க்கிழமையா இருந்துச்சுன்னா உனக்கு குழந்தை ஆமா செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுறீங்க அப்படியே கிண்ணாந்தட்டுல விளக்கு போட்டு திரிய போட்டு அப்படியே
இருப்பேன். எதுல இன்னைக்கு திங்கக்கிழமையா போச்சு, அதை வச்சு ஏய் இவர் கிளம்ப பார்த்து தான் செய்வாரா? ஆமா. அப்ப நீங்க நீங்க நம்மளுக்கு என்னது அவன் கிளம்ப பார்த்தாத்தான் அவனுக்கு கிளம்பும். உங்களுக்கு நம்மளுக்கு எப்ப வேணாலும் அதனால மட்டும் உடம்பு வீக்கா இருக்குது. சட்டியை மட்டும் கொடுத்தா அப்படி எண்ணெய் ஊத்த தெரியப்படும். உனக்கு சட்டியை கொடுத்தா தடவைவே தெரியும். என்னது சட்டி ஊத்தி எண்ணெய் ஊத்த போறீங்க? மாசத்துக்கு 7000 மாத்திரை ஓட்டாச்சு உனக்கு ஒண்ணுக்கே வருது. மாத்திரை கேசாப்ப இன்னைக்குலாம் 2 மாத்திரை ஓட்டு வந்திருக்கேன். எதுக்கு அதுக்குதான். எதுக்குயா? ஏன் சிரிக்கிற? ஒண்ணு கூட தெரியாம இருக்கியம்மா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணு கோமியத்துக்கும் ஒண்ணு ஓமனத்துக்கும் வந்து மோந்து பார்த்துட்டு போ. நான் அதே பண்ண முடியும். எனக்கு மோந்து பார்த்தாலும் எனக்கு போதும். எனக்கு தேவை வேலை முடியல. மோந்து மருதங்குடி கொத்தனாரு மட்டக்கம்ப மறந்துட்டாரு. மருதங்குடி கொத்தனாரு மட்டக்கம்ப மறந்துட்டாரு. மோந்து பார்க்க வராரு. தூக்கு கொண்டு கணவனா சென்று இங்கே காங்குரட்டு. தூக்க முடியாம ஏன் கண்ணால தூக்குறா? ஏன் கண்ணால தூக்குற? ஐயா, இந்த நாடகம் இருக்கா? இது நேத்திக்கிழமை நாடகம் போடுறீங்களா? கிராமத்து நாடகம். கிராமத்து நாடகமா? ஐயா, இந்த கிராமத்தார்கள் மர ஓட்டிக்கு நான் மரியாதை கொடுத்து அங்கிருந்து வந்திருக்கேன். ஆமா, தகத்துருவார் வர போட்டுவார். சாரி ப்ரோ, நான் வர போட்டல, வந்தது வந்துட்டேன். ஊரை மதிச்சுட்டே வந்தீங்களா? ஆமா. இப்போ 115 ரூபா கொடுங்க, நான் இடத்த காலி பண்ணிடுறேன். வாட் ப்ரோ மிஸ்டர் கதவாளி மண்டை. ஏன்னா அவனை இப்ப காலை தூக்கிட்டு நெஞ்சில எத்துவன்னு கொஞ்ச நேரத்துல எதுல எத்துறேன்னு சொல்ல முடியாது சாமி. அது அந்த பாயா சாமி. சம்பளம் கொடுத்தா தானே? ஐயா சொல்லி விட்டுருங்கய்யா, சம்பளம் கொடுக்க சொல்லுங்க. அண்ணே, நான் ஒரு பாட்டு பாடுறேன். பாடுங்க. அவங்கள டான்ஸ் ஆடுறீங்களா? நீங்க பாடுங்க. அன்னத்தை பார்த்து அந்த பாட்டை பார்த்தீங்கல்ல, இப்படி ஆடுவாங்க. இந்த ஆட தெரியாம ஆடுறேன். அப்படி கிடையாது. ஆட தெரியல, போடா நீ போடா. எங்க நாடகம்? நீ நீ திரும்பத்தான் லெஃப்ட்ல கொஞ்சம் சிமெண்ட் மூடதான் காணல. நீ அத அது இருந்து என்ன போற? மூட டாடாஜில ஏத்தி சொல்றவா? அந்த பிள்ளைக்கு இருக்குது அவ்வளவுதான் மிஸ்டர் எத்து பல்லு. ஓட்ட பல்லுது. அன்னத்தை பாத்தியா? ஏய் ஒண்ணுதான் ஆட்டாடா, வீச்ச முடுத்த வேலை ஆடு போய் கொட்டைக்குள்ள போய் ஆட்டாடி. ஐயோ, ஆட்டதான் பார்க்கலாம் அங்க வந்திருக்கோம். தாய் புண்ணியவதி, தாய் ஒன்னதான் ஏந்தி விடு. நேரம் வேணாம். ஒன்னது வேணும், ஒன்னதான் வேணாம்ன்றா நான் வாழவே முடியாது. நீ இதே வாழ வைக்கணும். அன்னத்தை பாத்தியா? தொட்டு கும்பிடுற சைஸ் ஆட்டுறியம்மா. இந்த பாட்டுக்கு இப்படிதானே ஆடுவாங்க. ஆமா ஆமா, நல்லா வேகமா கொடுக்கு. வேகமெல்லாம் ஊங்க முடியாது. அன்னத்தை பாத்தியா, அப்பத்தை கேட்டியா? நீ நாங்க வாடகை எடுக்கிற, நீ என்ன செய்ய? கேபிள் டிவி தெரியுதானே பாத்தீங்க? எங்க தெரியுது டிவி? அன்னத்தை பாத்தியா, அத்தாச்சியா? அத்தாச்சி என்ன பண்ணாங்க? மயிர புடுங்கனா கண்ணங்கத்த மின்னு வாங்கி உள்ள மின்னு வாங்கி சமைச்சு வச்சு கொதிக்குது, அது கொதிக்குது, குக்கரில் கொதிக்குது, கொதிக்குது, அது கொதிக்குது, குக்கரில் கொதிக்குது, துடிக்குது, அது துடிக்குது, உடம்புக்குள்ள துடிக்குது. ஓய்
காடு வாடப்பா காடு உள்ள கொஞ்ச நீக்கும் கொய்யா காடு பஞ்சவர்ண பச்சை கிளி. சரி நான் பாட்டு பண்ணா உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பஞ்சவர்ண பச்சை கிளி. ஏன் அவரை பாட விடாம தடுக்கிறீங்க? அவ்வளவு அழகா பாடுறாரு, உங்களுக்கு பொறாம. டார்லிங் சொல்லுங்க. ஏங்க ஏன் இழுத்துக்கிச்சுங்க? அவரை இழுத்துக்கிச்சியா? அது வாடி கிழிச்சிட்டு போகுது. இழுத்துட்டு போதா? பஞ்சவர்ண பச்சை கிளி. ரஞ்சிதாவா இந்த நாலு வாயை கிளிங்க போத. ரஞ்சிதா என்ன பண்ண போறீங்க? ஏ பஞ்சவர்ண பச்சை கிளி மாமனுக்கு நீ முச்ச கிளி என்ன ஆச்சு? எத்தனை விட்டு நீ அடிச்சான்? காசு கொடு நாங்க. இதை மட்டும் விரிக்கிறேன். தத்து தத்து நான் நாடகத்தை நடத்த விடுறா. நடத்த விட மாட்டேன். கூட படுப்பியா? அன்னாருடைய இறுதிச் சடங்கு நாளை. அதான் ஐயா இப்ப நீ பொத்தனதான் தெரியுது. அந்த பிள்ளையும் சேர்த்து படுக்கப்பட்டு இன்னும் போலையா நீங்க? கிளம்பிட்டேன். இந்த நட்டுவாக்களி பல்லு இருக்காது கொண்டே விடும். பப்புனாக நடத்து கொண்டிருக்கும் என்னுடைய அண்ணன் மூத்தவர் மதுரை நீ என்னப்பா டெய்லர் அளவெடுக்க வந்திருக்கியா? அவன் ஆடுகாலி பயலுக்கு எதுக்கு பொண்ணாடை? நான் சொல்லும் போது போடு ப்ரோ. பப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற செருப்பு நடி சிரிச்சவைய கண்ணே மதுரை மாவட்டம் காணிப்பட்டி அருகின்ற. அப்ப என்ன சொல்ல விடு. சொன்னா இல்ல வாயில வச்சது. யார் வாயில வச்சது? நல்லா இப்ப பாரு எதுல விட்டு வாயில விடுறதுக்கு நம்ம ஆளு பூரா காசு. உங்கள் மத்தியில் பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற எக்கோ குறை இதுக்கு மட்டும் ஏத்துவேன். கொஞ்சம் ஊப்பர்றா ஊம் எப்படி இந்த தட்டியை தள்ளி விட்டுருவான்டா. ஊம் நல்லா போடுறியாப்பா. வா பங்காளி நீ மட்டும் ஒரு ஊம் போடு வா. பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதுடைய ஐயனார் வீட்டிருக்கின்ற அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்களுக்கு பாத்தீங்களாயா என்னையே அப்படி செய்றேன். அவனுக்கு எச்சி ஊறிச்சு கிளம்பிட்டேன். மருதமணி அவர்களுக்கு மரவப்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடைய ஒத்து கௌரவப்படுத்துறார்கள். பெருமைப்படுறேன் ஐயா. இருங்க ஐயா. பாப்பாவை நீ அப்புறம்
பொன்னாடடா. இந்த தாழ்வை போய் நான் என்ன செய்ய போறேன்? இந்த கையில ஏதாவது கழட்டி கிடக்கிற போது எத்தியா எங்கே அடகு குடிக்க பார்க்குறியான் பாரு. 10 ரூபாய்க்கு அடவு. அவனே இப்போ தானே திருப்பிட்டு வந்திருக்காங்க. பாப்பா இல்லையா? பாப்பாக்கு இல்லைன்னு இந்த இது கூட கட் பண்ணி போடு. பாப்பாவுக்கு என்னதான் போடவா? டான்ஸாக நடந்து கொண்டிருக்க அன்பு மருமகள் புதுக்கோட்டை ரஞ்சிதா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறார்கள். கையில் கொடுக்கணும். ஏய் அப்படியே போட்டு மடுவாக்கலாம் பார்க்குறியா? வராதில்ல விட்டா நேரம் ஜாக்கெட்டை கழட்டி இருப்பேன். இல்ல எல்ஐசி அடியாய் இந்த தம்பி ராஸ்கல் இப்ப வந்தாரு ஐயா, படிச்சவ மாதிரி தான் இருக்காப்ல. அது வேலை செய்யறாப்லையா? ஆனா எனக்கு போடுறதுக்கு வரல. பொம்பளை பிள்ளைன்னு அப்படியே நாக்க 1.5 முழம் தொங்க போட்டுக்கிட்டு. அது பேர் என்னப்பா? கொஞ்ச நேரத்தில் இந்த ஜாக்கெட்டை கழட்ட தெரிஞ்சாங்க. ஆந்திராவா? எல்ஐசி ஏசண்டு. அப்ப நீ பொம்பளை எடுத்தேன் போவ. ஆம்பளை போட மாட்டாங்களே சீட்டை. ஆமா, எல்ஐசி ஏசண்டு பொம்பளை தானே அங்க போனா தானே காரியம் ஆகும். அவங்ககிட்ட போனாத்தே ஏதாவது லாபம் நடத்த சொல்லி எல்ஐசி ஏசண்டு போடு போடு போடு. ரஞ்சிதாவை போடுறியா? நன்றி நன்றி சொல்றான். ஏய் நீ சொல்லியெல்லாம் சொல்ல முடியாது. ஓ நீ யாரோ நான் யாரப்பா? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? எனக்கு மட்டும் செவரட்டி சொல்லு, அவருக்கு மட்டும் குடல் சொல்லு, ஈரல் சொல்லு. செவரட்டி கிடைக்கவே கிடைக்காதே சாமி. 200 காரியாவில 250 கடை இருக்கு. ஆனா ஒரு செவரட்டி கிடைக்குதுல்ல. அதான் ஓண்ட ஒரு செவரட்டி இருக்கா? ஏய் 2500 அது செவரட்டி இல்ல, வேற மாதிரி சொல்லி போனீங்க போடா. நன்றி சொல்றேன். நன்றி. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மரபப்பட்டி கிராமத்தார்களை எங்களை அழைத்து வந்தாலும் எங்களுக்கு ஆதரவாக வெளியூர்லேருந்து வருகின்ற எங்களுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர், காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒளி நிலையத்தார்கள், சரவணா ரேடியோஸ் உரிமையாளர் பணியிடக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் பக்கமேல கலைஞர்கள் 4 பேருக்கும், எங்களை அழைத்து வந்த வாகன ஓட்டி அத்தனை பேருக்கும், இங்கே எங்கள் முகத்தை எடுத்துக்கொண்டு வெளியூர்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கைபேசிக்கெல்லாம் அனுப்பக்கூடிய யூடியூப் அன்பு தம்பிகளே சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிப்பது மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் உங்கள் எல்லாத்துக்கும் கிடக்க வேண்டும். மருதமணி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை சொல்ல அண்ணா. உனக்கு ரொம்ப நன்றி தம்பி. எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சொன்னவாரு. உனக்கு நீ இப்படி சொல்லுனே. அண்ணன் தம்பிக்குள்ள பங்கு புரிய கூடாது. நீ சொன்னா நான் சொன்னா நம்ம சொத்து ஒன்னாவே இருக்கட்டும் தம்பி. ஆனா நன்றி சொல்ல சொன்னதெல்லாம் சரி. கிராமத்தார்கள் இந்த தாலியை போட்டாங்க, அவளுக்கு நன்றி சொல்ல சொன்னேன். ரேடியோ திட்டுக்காருக்கு எதுக்கு நன்றி சொல்ல சொன்னேன்? அவங்க 4 பேத்துக்கு எதுக்கு நன்றி சொல்ல சொன்னேன்? அவங்க நம்மளுக்கு உசுருப்பா. அவங்களுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்? பொன்னாட ஓத்த அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். விடிய உட்காந்து வாதிக்கிறாங்க. அது நம்ம தனிப்பட்ட முறை. அது நம்ம அவங்க வாத்தியார் தானத்துல நன்றி சொல்லுவோம். தாழ்வா ஓட்டதுக்கு என்ன நன்றி சொல்ல சொன்னேன்? தாழ்வாளுக்கு காசு கொடுத்தாங்க நான் வர இல்ல மைசூர்கார காசு கொடுத்தாரா இல்ல காவல்துறை அதிகாரி காசு கொடுத்தாரா? யாரு கொடுத்தது? கராமத்து காசு யூடியூப் எடுக்கிறவங்க காசு கொடுத்தானா? எவன் கொடுத்தானா? கராமத்து காசுடா, கராமத்து காசு. இல்ல யூடியூப் கார எவனா திரைக்கு ஒரு பிளேன் வாங்கி தரானா? எவன் கொடுத்தா? அதுக்காக அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமா? சொல்லணும் கண்டிப்பாக. ஏய் கேவலப்படுத்தி விட்டு உள்ள விழுகிறான்டா. டேய் கனி, இவன் டான்ஸோட கட்டி பிடிக்கிறது இவன் பொண்டாட்டிக்கு நேர செல்லுக்கு அனுப்புங்க. நன்றி சொல்லணும். பொற கண்ணையும் அவன் மாவளை குத்துறது மாதிரி இவனை குத்தணும். எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நம்மளை அழைத்து வந்த கிராமத்தார்களுக்கு நன்றி சொல்லணும். நம்மெல்லாம் பேசுவதற்காக இந்த ஒளிபரப்பு நிலையத்தார்களுக்கு நன்றி சொல்லணும். நம்ம பாடுறது பேசுறத வாசிக்கிறது அந்த 4 பேர் இசை கலைஞர்களுக்கு நன்றி சொல்லணும். நம்மளை உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய யூடியூப் சேனல் அடுத்தவருக்கு நன்றி சொல்லணும். எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். எப்பத்தான் சொல்லுவ? சொல்லணும் சொல்லியே சொல்லலையடா. சொல்லிட்டேடா. ஏலே ரொம்ப பண்ணாதடா. குருட்டுக்கோழியை திருகிற மாதிரி கழுத்தை திரியக்கூடிய மயிர்மேனே. ஆமா, ஒரு சந்தேகம். குருட்டுக்கோழியை திருகினா இல்ல நல்ல கோழியை திருகினா? எங்கிட்ட குழம்பு ருசியா இருந்தா எந்த கோழியா இருந்தா சாமி? 2 கோழியும் செத்த கோழி தானே? 2 கோழியுமே செத்ததாடா திங்க முடியும். எங்களுக்கெல்லாம் மதனி கூப்பிட்டு வச்சு சொல்லுனேன். வாங்க அண்ணி உனக்கு கொண்டாடிடா. நான் ஏலத்தை விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. நான் லீஸுக்கு விட்டேன், 3 வருஷம் கழிச்சு மீட்டுக்கிறேன். கொண்டையே உலகலாம் இருக்கிறா பாத்தியா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும்